என்னால அத டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. அவன் அழுதான் அப்டின்னாலே எனக்கு மைண்டே வந்து வேலை செய்யாது. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். கிளாஸ்ல வந்து ஐஸ் கியூப் போட்டு விளையாடுறதுக்கு குடுத்துருக்கேன். பட் இப்போ எதுக்காக நான் உட்கார்ந்துருக்கேன் அப்டின்னா, நான் வந்து இப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லப் போறேன். யூசுவலா பப்பு வந்து எப்போலாம் இந்த மாரி அடம் பண்றானோ, அப்போலாம் பண்ணணும். வேற வழி இல்ல. ஸோ அதனால அவன பார்த்துட்டு நான் அத சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடும். ஸோ பார்ப்போம் என்ன ஆகப்போகுது அப்படின்னு. ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு ஒரு நைட் vlog தான் பார்க்க போறோம். ஆனா சாதாரண ஒரு நைட் vlog கிடையாது. என்னென்னலாம் பேடா நடக்குமோ அது எல்லாமே ஒரே நைட்ல நடந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு டே தான். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, பப்பு வந்து இன்னைக்கு பயங்கர கிராங்கியா இருக்கான். இந்த மாதிரி வாரத்துல 1 நாள் இல்ல 10 நாளுக்கு 1 நாள் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேவ வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்? ஆஸ் அ மாமா நான் வந்து எப்படி வீட்டையும் மேனேஜ் பண்றேன் அண்ட் டாட்லரையும் வந்து எப்படி மேனேஜ் பண்றேன் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அப்படியே வாங்க எங்களோட இந்த நைட், அதுவும் பப்பு பயங்கர கிராங்கியா அழுதுட்டே இருந்த நைட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? நெறைய பேர் வந்து வீடியோஸ்லலாம் பப்புவ பார்த்துட்டு டிஎம்லலாம் என்ன கேட்குறீங்கன்னா, பப்பு வந்து அடமே பண்ண மாட்டானா? அழவே மாட்டானா? அப்படின்லாம் கேட்குறீங்க. அத பார்க்கும்போது எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கும். ஏன்னா பப்பு வந்து வாரத்துல ஒரு 2, 3 நாள் வந்து அழுதுட்டு மட்டும் தான் இருப்பான். எப்பவுமே அழுதுட்டே தான் இருப்பான். ஏதாச்சும் ஒண்ணு. அவனுக்கு வந்து ரீசனே இருக்காது அழறதுக்கு. அதுவும் இப்போ 2 வயசுல இருந்து தான் மெயினா இப்படி ஒரு ஹேபிட்டே அவனுக்கு வந்து இருக்கு. எல்லா டாட்லர்ஸுமே வந்து இந்த ஏஜ்ல அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அழுதுட்டே தான் இருப்பான். அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லத் தெரியாது கேட்டாலும். இல்ல என்ன பண்ணணும்? எங்க போணும்? அப்படின்னு நம்ம என்ன கேட்டாலும் வந்து ஆன்சர் பண்ண தெரியாது. ஆனா நை நை நைன்னு அழுதுட்டு மட்டும் இருப்பான். ஸோ அப்படி ஒரு டே தான் இன்னைக்கு. நான் வந்து இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே இப்படிதான் போச்சு. பட் ஸ்டில் இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் பப்பு வந்து வழக்கம் போல ஆரம்பிச்சுட்டான். ஸோ இதையே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்றேன். சரி, ஓகே. வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி அவன வந்து உட்கார்ந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம். என்ன வேணும்னு கேட்கலாம், என்ன பண்ணணும்னு கேட்கலாம் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு நீங்களே பாருங்க. பாத்தீங்களா? ஸோ இப்படிதான். அவனுக்கு என்ன வேணும்? என்ன பண்ணணும்? எங்க போணும்? அப்படின்னு நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும், அவன எப்படிலாம் சமாதானப்படுத்தினாலும், அவன்கிட்ட இருந்து ஒரு பதிலும் வராது. அழ மட்டும் தான் செய்வான். அழறத தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டான். இது வந்து மார்னிங் டைமா இருந்துச்சு அப்படின்னா கூட நான் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாவது மேனேஜ் பண்ணிப்பேன். பட் இது வந்து நைட்டு. ஸோ மார்னிங்ல இருந்து நான் இதே தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நைட் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னால சுத்தமா முடியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து காமா இருக்கணும். எதுவும் வந்து கத்திறக்கூடாது அப்படின்லாம் ட்ரை பண்ணி, ஓகே நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு, அவனையும் வந்து வேலையில கொஞ்சம் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து எடிட் பண்றதுக்காக கொஞ்சம் ஒரு ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து ரூம்ல இருந்தேன். அதுவும் இவன்கிட்ட சொல்லிட்டு, நான் ரூமுக்கு போறேன், இந்த மாதிரி ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். வெளியில வந்து பார்க்குறேன், ஹாலே வந்து அப்படியே தலைகீழா மாத்தி வச்சிருந்தான். சோஃபாவெல்லாம் தள்ளிட்டு போய் ரூம் வாசல் வரைக்கும் வச்சுட்டான். ஹால் ஃபுல்லா பயங்கரமா வந்து மெஸ்ஸி ஆக்கிட்டான். சோஃபாவெல்லாம் தள்ளிட்டு போய் வச்சு, சேர் எல்லாத்தையும் டைனிங் டேபிள் சேர் எல்லாத்தையும் தூக்கி கமுத்து போட்டு வச்சு, அவனோட டாய்ஸு ரூம்ல இருந்து எல்லா டாய்ஸும் கொண்டு வந்து ஹால்ல போட்டு வச்சிருந்தான். இதெல்லாம் எப்புட்றா ஒரு 10 மினிட்ஸ்ல உன்னால பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்த உடனேயே. பட் ஸ்டில் நான் வந்து காலையில இருந்து இருந்த டென்ஷனுக்கு நான் கொஞ்சம் கோவமாயிட்டேன் அப்படின்னா அடிச்சிருவேனோ என்னமோன்னு வேற எனக்கு பயம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்படியே என்ன காம் டவுன் பண்ணிட்டு, எப்படி இருந்தாலும் வந்து வீடு அது மாரி பண்ணிட்டான். மெஸ்ஸியா ஆக்கிட்டான். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம கிளீன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அவன எதுக்கு அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணணும், இல்ல திட்டிட்டு அவன இன்னும் கொஞ்சம் மேல மேல அழ வச்சுட்டு நம்ம எதுக்கு கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே காம் டவுன் பண்ணிட்டேன்.
அண்ட் அவனையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் இன்வால்வ் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணேன். பட் அவன் சுத்தமாக எதுக்குமே வந்து இது பண்ணவே இல்லையா, அதனால சரி வா கிச்சனுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு வேற. சரி பரவாயில்ல, இவனை கிச்சனில் உட்கார வச்சுட்டே நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்னு வந்து நான் வேலை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா வீட்டை வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் தானே கோவப்படணும், இல்லை அழணும். இவன் வந்து அழுதுட்டு இருக்கான், கோவப்பட்டுட்டு இருக்கான். நான் ஏதாச்சும் கேட்டா கூட கத்துறான், எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. எனக்கு ஒரே சிரிப்பா தான் இருந்துச்சு. நான் தானே இப்ப அழணும், நீ எதுக்குப்பா அழற அப்படின்ற மாதிரி இருந்தது. கீழே ஊத்தாத பக்கம் கையில வச்சுக்க. கிளாஸ்ல வந்து ஐஸ் கியூப் போட்டு விளையாடுறதுக்கு கொடுத்துருக்கேன். அது கொஞ்ச நேரம் வந்து அவன் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருப்பான். யூஸ்வலாக பப்பு வந்து எப்போல்லாம் இந்த மாதிரி அடம் பண்ணுறானோ அப்போல்லாம் எவ்வளோ சிம்பிளாக என்னால் சமைக்க முடியுமோ அதை தான் வந்து சமைப்பேன். லன்ச் டைம் அப்படின்னா தயிர் சாதம், பருப்பு சாதம், ஸோ அதோடய வந்து விட்டுருவேன். அதுவே டின்னர் டைம் அப்படின்னா லஞ்சுக்கு சமைச்சது ஏதாச்சும் இருக்கும்ல, சாம்பார் அதெல்லாம், அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். பட் இன்றைக்கின்னு பார்த்து இன்றைக்கி லஞ்சுக்கு வேறு 1 pot ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். அதனால இன்றைக்கி சாம்பாரும் இல்லை. அண்ட் எடிட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி சோயா சங்க்ஸ் வேறு பாயில் பண்ண வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இப்போ அது வேறு வேஸ்ட் ஆகிடும். வேறு வழியே இல்லை, இன்றைக்கி கிரேவி தான் செஞ்சாகணும். ஏதாச்சும் சிம்பிளாக சமைக்கிறேன் அப்படின்னாலே நான் வந்து ஹாலுக்கும் கிச்சனுக்கும் ஓடிட்டே இருக்கணும். அழுது பயங்கரமாக அடம் பண்ணுவான். அவனை பார்த்துட்டு நான் அதை சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். பட் இன்றைக்கி கிரேவி வச்சு தோசை செஞ்சு அவனுக்கு ஊட்டி விட்டு அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ளே நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியல. அண்ட் இன்றைக்கி டே வந்து எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு. சமைச்சிட்டே பேசலாமா? ஓகே. ஸோ பப்பு வந்து ஏன் வீடியோலலாம் அழறதில்ல, வந்து சிரிச்சிட்டே தான் இருக்கான், அடம் பண்ணுறதில்ல அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு அந்த பார்ட் ஆஃப் பப்புவை வந்து காட்டுறதில்ல. பட் எல்லா குழந்தைங்க மாதிரி தான் பப்புவும் அடம் பண்ணுறது, அழறதுன்னு எல்லாமே வந்து பண்ணுவான். பட் நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுலாம் வந்து ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கிற பப்புவை தான் காட்டணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப் வந்து ஒரு மெமரிஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி தானே. நம்ம என்னைக்கா இருந்தாலும் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்கலாம். ஸோ பப்பு வந்து அழுதுகிட்டே இருக்கிறது அந்த மாதிரி வெர்ஷன் வந்து எனக்கு காட்ட வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் நிறைய பேர் வந்து ரிலேட்டே பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கீங்க. ஏன்னா பப்பு வந்து அழமாட்டிக்கிறான், எங்கள் குழந்தை தான் அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்லாம் வந்து கேட்குறீங்களா? அதனால தான் ரியல் சைட் ஆஃப் பப்பு வந்து இன்னைக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு வந்து எல்லாமே தப்பாக தான் போச்சு அப்படின்னு நான் வந்து சொன்னேன்ல, அந்த மாதிரி இப்போ அதுக்கு ஒரு விஷயம் ஆட் ஆன் பண்ணுறதுக்காக இப்போ நான் சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் கட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து கெட்டு போயிடுச்சு. நானே வந்து அர்ஜென்ட்டாக சமைச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமா சமைச்சு முடிக்கணும். இவன் வேற அழுதுட்டே பக்கத்துல உட்காந்துருக்கான். அந்த ஐஸ் கியூப் வந்து கரையிற வரைக்கும் தான் எனக்கு டைமு, இந்த வெங்காயம் கட் பண்றதுக்கு. ஏன்னா அது கரைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அழுறதுக்கு ஆரம்பிச்சிருவான். அதனாலேயே நான் வந்து அவ்வளோ வேக வேகமா பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் இன்னைக்குன்னு பார்த்து தான் வெங்காயம் எல்லாம் கெட்டு போகும். மறுபடியும் அதை தூக்கி போட்டுட்டு திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து எனக்கு வெங்காயம், தக்காளிலாம் வந்து பொறுமையா உட்காந்து கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்குலாம் சுத்தமா டைம் இல்ல. பப்பு ஏன்னா பக்கத்திலேயே வந்து சேர் போட்டு உட்காந்துருக்கான். அவன் வந்து அழுதான் அப்படின்னாலே எனக்கு சுத்தமா வந்து என்ன பண்றேன் அப்படின்னே எனக்கு புரியாது. எனக்கு பிரெயினே வந்து வேலை செய்றதே ஸ்டாப் ஆயிடும். அதனால இன்னைக்கு வந்து வெங்காயம், தக்காளிலாம் நான் எதுவுமே வந்து கட்டே பண்ணல. எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சுட்டேன். அரைச்சுட்டு அதுக்கப்புறமா கிரேவில போட போறேன். நான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவேன். ஸோ நான் பப்பு அழும்போது, இந்த மாதிரி கிராங்கியா இருக்கும்போதெல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவேன். நீங்க வந்து தயவு செஞ்சு ஜட்ஜ் மட்டும் பண்ணாதீங்க. ஏன் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா ஒரு மதருக்கு மட்டும்தான் இந்த பெயினே புரியும். குழந்தையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், சமைக்கணும், குழந்தைக்கு ஊட்டணும். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதை ஹேண்டில் பண்றதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ அதனால என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்க முடியும். எதுவுமே வந்து பெர்ஃபெக்ட்டா எல்லாரும் பண்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. அதனால நமக்கு எது வந்து நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ, டைம் சேவிங்கா இருக்கோ அதை தான் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நான் சமைச்சதும்.
இன்னைக்கு நான் யூசுவலா சமைக்கிற அந்த பேன் வந்து வாஷ் பண்றதுக்காக சிங்க்ல இருந்துச்சு. அது நான் அத வாஷ் பண்றதுக்கு கூட எனக்கு வந்து சுத்தமா டைம் இல்ல. அதனால பக்கத்துல இருந்த அந்த மண் சட்டிய வந்து தூக்கி சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து சுத்தமா பிரெயினே வேலை செய்யல. இந்த மண் சட்டியில வந்து ரெடி ஆகுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு நான் அத வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட சமைச்சிருக்கலாம் போல. இன்னொரு விஷயம் வந்து, இப்ப நான் இந்த வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி அரைச்சதுக்கு பதிலா, நான் வந்து சட்னியே அரைச்சிருந்திருக்கலாம். இந்த சோயா சங்க்ஸ வந்து ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுட்டு நாளைக்கு கூட சமைச்சிருக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எனக்கு சுத்தமா பிரெயினே வேலை செய்யல. நான் சமைச்சு முடிச்சுட்டு, அந்த இதெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தோணுச்சே, இதுக்கு நம்ம சட்னியே அரைச்சிருக்கலாமே அப்படின்னு. பட் ஸ்டில் குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது பக்கத்துல நமக்கு வந்து எந்த வேலையுமே புரியாது. ஒண்ணுமே வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதே வந்து எனக்கு சுத்தமா தெரியாது. அதனால என்னெல்லாம் வந்து எனக்கு தோணுதோ, என்னெல்லாம் கைக்கு கிடைக்குதோ எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு அந்த அந்த வேலைய வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பப்பு வந்து குட்டி குழந்தையா இருக்கும்போதெல்லாம், நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என் கூடவே தான் வச்சிருப்பேன். ஸோ கிச்சன்ல வேலை செய்றேன் அப்படின்னா கூடவே தான் வச்சிருப்பேன். இந்த பேபி கேரியர் மாரி மேல வந்து குழந்தைய வந்து டை பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி என் மேலேயே தான் வந்து கட்டிட்டு நான் வந்து எல்லா வேலையும் செய்வேன். தனியா வந்து குழந்தைய பார்த்துக்கிறீங்க, வீட்ல யாரும் ஹெல்ப்பும் இல்லாம அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இது ரிலேட் பண்ணிக்க முடியும். அதனால என்னமோ எனக்கு அவ்ளோ ஒண்ணும் கஷ்டமா தெரியாது, பப்புவ ஹேண்டில் பண்றது. பட் ஒரு சில நாள்லாம் அதுவும் இப்போலாம் வந்து அவன் அழும்போது தான் என்னால அத தாங்கவே முடியல. வீடு வந்து எவ்ளோ வேலை வேணாலும் நான் செஞ்சுக்கிறேன். நான் டயர்டா இருந்தாலும் பரவால்ல, எவ்ளோ வேலை வேணாலும் செய்யலாம். பட் அவன் அழுறத வந்து என்னால கேட்டுட்டு நெக்ஸ்ட் எந்த வேலையுமே வந்து என்னால ப்ரொசீடே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு பேடா ஃபீல் ஆகும். இன்னைக்கு நல்ல வேளை தேங்க் காட் தீனா வந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. சீக்கிரமாலாம் இல்ல. நாங்க வந்து லேட்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் யூசுவல் தீனா வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் பப்பு வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவான். இது எல்லா குழந்தையும் இந்த மாரி பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து எப்படி இருக்கானோ அழுதுட்டு, அட்டம் பண்ணிட்டு அந்த மாரி இருப்பான். ஆனா அவங்க அப்பா பார்த்துட்டான் அப்படின்னா, அப்படியே வந்து டோட்டலா டிஃபரெண்ட்டா சேஞ்ச் ஆயிடுவான். அவன் பாட்டுக்கு அப்படியே அமைதியான குழந்தை மாதிரி காமா விளையாடிட்டு இருக்க மாதிரி இருப்பான். ஸோ இன்னைக்கும் வந்து அப்படிதான் இருந்தான். அதனால எனக்கு ஒரு பிரேக் கிடைச்ச மாரி இருந்துச்சு. நான் அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் பொறுமையா. ஓகே இனிமே கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஸ்லோவா கொண்டு போலாம் அப்படின்னு. தீனா வர வரைக்கும் அப்படியே ஓடிட்டு இருக்க மாரி ரன்னிங் ரேஸ்ல இருக்கிற மாரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி டயர்டா ஆக்குற நாள் அன்னைக்கு, நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஆகுற அன்னைக்கு, பப்பு இந்த மாரி அழுற அன்னைக்குலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சாப்பாடுக்கு தான் குடுப்பேன். அது நான் சிம்பிளா செய்றேனோ, இல்ல வீட்ல இருக்கிறதே வந்து சாப்பிட குடுக்குறேனோ, இல்ல என்ன பண்றேனோ, பட் ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பாடு ரெடியா இருக்கா அப்டின்றத வந்து பார்த்துப்பேன். ஏன்னா சாப்பிட வச்சுட்டா, அதுக்கப்புறம் அடுத்த வேலைலாம் அவன தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா கூட பார்த்துக்கலாம். ஸோ யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எப்டி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, இந்த பாயிண்ட்ட வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணிட்டேன். பப்புக்கு வந்து சாப்பாடு குடுத்துட்டேன். நான் சாப்ட்டுட்டேன். இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நான் வந்து வச்சுப்பேன். ஸோ இது மட்டும் பண்ணிட்டேன் அப்டின்னாலே, வீடு எப்டி இருந்தாலும் நான் வந்து பார்க்க மாட்டேன். வீடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு, இல்ல வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்றதுக்காக சிங்க் ஃபுல்லா இருக்கு, இல்ல லாண்ட்ரி போடணும். அந்த மாரி எத்தன வேல. மெயினா இந்த மாதிரி எப்போலாம் பப்பு வந்து அழுது அடம் பண்றானோ, அப்பதான் எனக்கு வந்து நெறைய வேல இருக்கும். யூசுவல் டேஸ விட. இது வந்து எல்லார் வீட்லயுமே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படின்னே தெரியல. பட் ஸ்டில் அவன் அழுவுற அன்னைக்கு தான் எனக்கு வந்து நெறைய வேலை இருக்கும். பட் ஸ்டில் நான் அது எதையுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பப்புக்கு சாப்பாடு குடுக்கறது. 2ண்ட் வந்து அவன தூங்க வைக்கிறது. இது 2 பண்ணிட்டு தான் நான் வந்து அடுத்த வேலைக்கே வருவேன். இந்த மாதிரி டேஸ்லலாம் பயங்கரமா வந்து எனக்கு டென்ஷன் ஆகி அழுதுருவேன். என்ன பண்றதுன்னே தெரியாம சில நாள் அழுதுருவேன். சில நாள் வந்து கோவப்பட்டு கத்திருவேன். இந்த மாரிலாம் நடக்கும். இதுக்காக வந்து நம்ம கில்ட்டா வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்மளும் வந்து மனுஷங்க தானே எவ்வளோதான் தாங்குறது. அதனால அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக கில்ட்டாலாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி டேஸும் இருக்க தான் செய்யும். ஒரு சில நாள் ஹேப்பியா, ஒரு சில நாள் இப்டி. ஸோ எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணி தான் போயிட்டுருக்கு.
ஒரு வழியா பப்பு வந்து தூங்க வச்சுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பயங்கரமா அடம் பண்ணிட்டான். ஈவ்னிங்லேருந்து இப்போ நைட்டு தூங்குற வரைக்கும் செம்ம அடம். அழுன்னு அழுது என்னால கேட்க முடியல. அவன் அழுறதே வந்து என்னால சுத்தமா கேட்க முடியாது. என்னால அத டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. அவன் அழுதான் அப்டின்னாலே எனக்கு மைண்டே வந்து வேலை செய்யாது. மைண்டே வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். எதுலயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பேடா ஃபீல் ஆகும் எனக்கு அவன் அழுற சவுண்ட வந்து நான் கேட்டேன் அப்டின்னாலே. அண்ட் இன்னைக்கு ஃபுல்லா அந்த சவுண்டோடவே சேர்ந்து நான் வேலையும் செய்யணும் அப்டின்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அவன தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அப்பாடா! அப்படின்ற மாரி இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸ்ல தான் நான் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிருவேன். அவன் வேற ஏதாச்சும் அடம் பண்றான், வீட வந்து மெஸ்ஸியா ஆக்குறான், கிளீன் பண்ணணும் அதெல்லாம் கூட நான் வந்து தாங்கிப்பேன். பட் அவன் அழுவான் பாருங்க, அவன் எதுக்கு அழறான்னே தெரியாது. சும்மாவே எதுக்கெடுத்தாலும் அழுதுட்டே இருப்பான். இன்னைக்கு மார்னிங் ஏந்திச்சிக்கும்போதே வந்து அவன் அழுதுட்டே தான் எழுந்திரிச்சான். எனக்கு அது மாரி அவன் எப்போலாம் எழுந்திருக்கிறானோ எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படி எழுந்திருக்கிறான் அப்படின்னாலே அன்னைக்கு நைட்டு தூங்க போற வரைக்கும் அழுதுட்டே தான் இருப்பான். இது வந்து எத்தன பேருக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லா குழந்தையுமே இப்படிதான் பண்ணுவாங்களான்னு. மார்னிங் அவங்க எந்த மூட்ல ஏந்திச்சுக்கிறாங்களோ, அப்படிதான் அன்னைக்கு அன்னைக்கு டே ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இன்னைக்கு மார்னிங் எழுந்திருக்கும்போதே அழுதுட்டே தான் எழுந்திரிச்சான். அதே மாதிரி இன்னைக்கு டே ஃபுல்லா அழுதுட்டே தான் இருந்தான். ஒரு வழியா தூங்க வச்சாச்சு. அவன தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓகே. இனிமேலாச்சும் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. எனக்கு இப்போ சுத்தமா சவுண்டே இல்லையா? எல்லாரும் தூங்கியாச்சு. அமைதியா இருக்கா. எனக்கு அவ்ளோ ஏதோ டிஃப்ரெண்ட்டா ஒரு வேர்ல்டுக்குள்ள வந்து விட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்ளோ அமைதியா இருக்கு. இவ்ளோ நேரம் அவன் அழுற சவுண்ட் கேட்டுட்டே இருந்துச்சா, இப்போ அமைதியா இருக்கிறதுக்கும் அதுக்கும் அப்படியே ஏதோ டோட்டலா வேற ஒரு வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆன மாதிரி இருக்கு. நான் வந்து இப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லப் போறேன். நான் லாஸ்ட் விளாக்லலாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து இந்த மாரி நைட்டு சீக்கிரமா தூங்க போணும், ஏர்லியா தூங்க போணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி அத வந்து கீப் அப்பும் பண்ணேன். ஒரு 4 நாள் வந்து தொடர்ந்து ஒரு 10:00க்குள்ளலாம் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லேட் நைட் முழிச்சிருக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணல. பட் இப்போ எதுக்காக நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நைட் விளாக் வந்து நான் ஷூட் பண்றேன் அப்படின்றனால, கண்டிப்பா பப்பு தூங்குனதுக்கு அப்புறம் தான் என்னோட வொர்க்கே வந்து நான் பண்ண முடியும். நீங்க பார்த்த மாதிரி வீடியோல ஒரு ஹாஃப் வீடியோ வந்து பப்பு ஏந்திச்சிருக்கும்போதே வந்து ஷூட் பண்ணிருவேன். அண்ட் அதர் ஹாஃப் வந்து இந்த எண்டிங் சீன்லாம் வந்து பப்பு தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து ஷூட் பண்ணணும். வேற வழி இல்ல. ஸோ, அதனால அவன தூங்க வைக்கிறதுக்கே ஒரு 10:30 ஆயிடுதா? அதுக்கப்புறமா நான் இன்னும் வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் தூங்க போறதுக்கு ஆப்வியஸ்லி 12:00 மேல தான் ஆகுது. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. நானும் ட்ரை பண்றேன். பட் ஸ்டில் பரவால்ல. ஃபர்ஸ்ட் வந்து டெய்லியுமே மிட் நைட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் ஆகி, இப்போ வந்து வெறும் 1 நாள் மட்டும் தான் வொர்க் பண்றேன். ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவ அப்படிதான் வந்து லேட் நைட் வந்து வொர்க் பண்றேன். அதனால இது எவ்வளோ ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் முழிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னு நான் வந்து சொல்றேன் வாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஹேர் கேர் தான் பண்ண போறேன். ஹேர் கேர்னா பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த ஹெட் மசாஜர் வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்லாம். பட் இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு சுத்தமா டைமே கிடைக்கல. அதுக்கப்புறமா வீக்லி 1 நாள் வந்து பண்ணலாம். இந்த ஹேர் வாஷ் பண்ற அன்னைக்கு ஹெட் மசாஜ் பண்ணிட்டு, நல்லா வந்து ஆயில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ வீக்கெண்ட்ல தான் இதெல்லாம் பண்ண முடியும். சண்டேல தான் பண்ண முடியும் அப்படின்ற மாரி இப்போ கொஞ்ச நாளா வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அம்மாலாம் வந்திருந்தாங்க ஊர்ல இருந்து. அதெல்லாம் கொஞ்சம் பிஸியா போனனால, இந்த வாரம் வந்து வீக்கெண்ட் வந்து ஹேர் வாஷே என்னால பண்ண முடியல. அதனால இப்பவும் வந்து விட்டுட்டோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் வீக்கெண்டே வந்துரும் போல அப்டின்னு இந்த நைட் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு தெரியும். நான் இப்போ தான் வந்து டிசைட் பண்ணேன். நைட்டு சீக்கிரம் தூங்க போணும் அப்டின்னு. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்கேன். லேட் நைட் இப்போ 12:00 மேல ஆகப்போது. பட் ஸ்டில் வந்து உட்காந்துருக்கேன் அப்டின்னா, எனக்காக ஒரு செல்ஃப் கேர் டைம் தானே பண்ணிக்கிறேன். நான் வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டோ, இல்ல வேற ஏதோ பண்ணல. எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே ரொம்ப பேடா போச்சுல்ல. அதனால எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்க போலாமே அப்படின்னு நெனச்சேன். அதனால தான் இன்னைக்கு வந்து ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நான் ரொம்ப சீரியஸா ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் டைம்ல வந்து எனக்கு பயங்கரமா வந்து ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. என்னோட முடியே வந்து அப்படியே 3/4 வந்து கொட்டிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹேர் ஃபால் அதிகமா இருந்தது.
இப்போ நீங்க பார்க்குற இந்த முடிலாம் வந்து நான் இந்த 1 இயர் இந்த ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணதுக்கு அப்புறமா வளர்ந்த முடி தான். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஷார்ட்டா ஷோல்டர் லென்த் தான் என்னோட முடியே வந்து இருந்தது. அந்த மாதிரி குட்டி குட்டியா கட் ஆகுறது, இல்ல முடி வந்து ஃபுல்லா வந்து விழுறது, அந்த மாரி நெறைய விஷயம் வந்து நடந்துருச்சு. அதனால சீரியஸா இந்த ஹேர் ஆயில் பண்றது, அதுக்கப்புறமா ஹெட் மசாஜ் பண்றது, இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னோட முடி வந்து இப்போ பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ எப்போலாம் பப்பு வந்து இந்த மாதிரி அழுறானோ, என்னோட டே வந்து பேடா முடியுதோ, அன்னைக்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு புடிச்ச விஷயத்த வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவேன். அது வந்து ஒரு சாங் கேட்டுட்டே தூங்குறதா இருக்கலாம், இல்லன்னா காஃபி போட்டு குடிக்கிறதா இருக்கலாம், இல்ல எதுவா வேணா இருக்கலாம். பப்பு சாப்பிட வச்சு, தூங்க வச்சுட்டு, நெக்ஸ்ட் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து தூங்குறதுக்கே போவேன். அதனால இன்னைக்கு டே வந்து எனக்கு நல்லா தான் போச்சு. ஒண்ணும் பேடாலாம் இல்ல அப்படின்னு என்னைய நானே வந்து பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்ன நானே கொஞ்சம் மனசு தேத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் தான் நான் வந்து ஃபாலோ பண்றது. ஸோ என்னைக்குமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காது எல்லா நாளுமே. சில நாள் இப்படியும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்ப என்னோட இந்த ஹேர் கேர் எல்லாம் முடிச்சுட்டு, நான் வந்து நிம்மதியா படுத்து தூங்க போறேன். மேபி ஒரு 1, 2 சாங் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்குவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா நாளுமே வந்து பெர்ஃபெக்ட்டா போகாது. ஒரு சில நாள் இப்படி பேடாவும் போகும். பட் ஸ்டில் நம்ம வந்து நமக்கு புடிச்ச விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு, நல்லா தூங்கி எழுந்திரிச்சுட்டு, நெக்ஸ்ட் டேக்கு வந்து ரெடி ஆக வேண்டியது தான். அண்ட் உங்க எல்லாருக்கும் குட் நைட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.